உங்களுக்குள் ஞானமாகிய வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டால், இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக மாறிடும். அல்லேலூயா. இது என்னுடைய லைஃப்பில் புரிஞ்சுக்கிட்டது. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி இப்போ அதெல்லாம் சரி செய்யப்படுகிறது. வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. அவனுக்கு வீடு வாசல்கள், அவனுக்கு வேலைக்காரிகள், ராஜா போல வாழ்ந்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாமோட ஈக்குவல் பண்ற நான் 100 ரூபாய்க்கு டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தரத்தை நீ எதற்காகவும் யார்கிட்டையும் நீங்க இழந்துடாதீங்க. ஆண்டவர், நீ ஆபிரகாம் சந்ததியோட நீ பாரு, உங்க சொந்தக்காரங்களோட நீ என்ன உங்களை ஈக்குவல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆபிரகாம் யாக்கோபுடைய சந்ததியை பாரு, அவனுக்கு 12 அவன் மூலமாய் 12 கோத்திரங்கள் இந்த பூமியில் வச்சு, நீ கோத்திரங்களுக்கு அவனை பிதாக்களா ஆண்டவனை வச்சிருந்தேன், தலைவனா வச்சிருந்தேன். அப்படின்னா உன்னையும் உன் மூலமாய் கோத்திரங்கள் இந்த பூமியில் வரப்போது, அதுக்கு நான் உன்னை தலைவனாகவும் அப்பாவாகவும் அம்மாவும் நான் வைக்க போறேன். நீ சாதாரணமாக என்ன பண்ற, இதை பத்தி கவலைப்பட்டு இருக்கிற. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் என் வாழ்க்கையில் பயம் வருகிறது. நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அடுத்து இந்த பூமியில் யாரு, எனக்கு அடுத்து யார் இதை செய்வா. நாம் சரியாய் ஒன்றை செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் தலைமுறை ஆஸ்வதிக்கப்படும். உங்களுக்கு அப்புறம் இந்த பூமியில் உங்களுக்கு அப்புறம் ஐயா நான் இவங்க கூட இருந்தேன்னு சொல்றது வேற, இல்லை இவருக்கு தான் எங்களை உருவாக்கினார்கள் என்று சொல்வது வேற. ஆண்டவர் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டுட்டு வர்றாரு. இப்போ இந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாத பொழுது பயம், பிரச்சனையை பற்றி தானே எண்ணங்கள், குற்ற உணர்வு, இதெல்லாம் என் வாழ்க்கையில் வந்துடும். அப்படி இருந்தால் கூட ஆண்டவர் மீண்டும் என்ன பண்ணுறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்து சொல்கிறாரு, ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, நான் இனி ஆக்கோ விற்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப்போவதில்லை, அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலை காணும் போது. சொல்லுங்க, பிள்ளைகள் தேவனுடைய செயல். சொல்லுங்க, தேவனுடைய செயல் எங்களுடைய பிள்ளைகள். தன் பிள்ளைகளை நடுவிலை காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள், யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த இடத்துக்கு கொண்டு வரார் பாருங்கள். ஆபிரகாமை மீட்டுக் கொள்ளும் பொழுது அவனை விக்கிரக ஆராதனையிலிருந்து மீட்டுக் கொண்டு பாதுகாத்து அவனை பக்குவப்படுத்தி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவன் என்ன பண்றாரு, அவனுக்கு ஒவ்வொரு முறையும் நினைப்புட்டே இருந்தார். அவனுக்கு நினைப்புட்டே இருந்தார், ஆபிரகாம் நீ யாரு. ஒரு இடத்துக்கு வரதுக்குள்ளேயும் நமக்கு காலங்கள் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி எதிர்ப்புகள், நம்ம கூட யாரும் நிற்க மாட்டாங்க. ஆபிரகாமோட தேவனை தவிர அதிகமாக யாரும் நின்னதே இல்லை. அதான் ஆபிரகாமை குறித்து ரோமரில் சொல்லும், ஆபிரகாம் சரீரத்தில் பலவீனனாய் இருந்தான் ஒழிய அவன் விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருந்ததே இல்லை. சில நேரங்களில் நம்ம வெளியே பார்க்கும்பொழுது பயங்கர போல்டாக இருப்போம், ஆனால் விசுவாசத்தில் நம்ம கோட்டை விட்டுருவோம்.